இந்த ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களோடு கூடவே சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஜெபித்து இந்த நாளை துவக்க வேண்டும் என்ற மிகுந்த பேரன்போடு இணைக்கப்பட்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேரன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள் என்ற உத்தம நம்பிக்கையோடு வாய் திறந்து சொல்லுங்கள், நாங்கள் நல்லா இருப்போம், இன்னைக்கு நாங்கள் நல்லா இருப்போம், ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம்னு சொல்லி நம்பிக்கையோடு முழங்குங்கள், முன்னோக்கி செல்லுங்கள். பரத்தின் தேவன் அழகா அருமையா அற்புதமா உங்களை இந்த நாளிலும் நடத்த போகிறார். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறும்படி, இந்த நாள் உங்களுடைய காரிய கடமைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி விசேஷமாய் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஒரு விவசாயி, அவர் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பசுமையான லேண்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நல்ல செழுமையான நீர் வளம் இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அவர் என்ன பண்ணாரு, ஒரு 2 குதிரைய நுகத்தடி, அதாவது அந்த குதிரைகளுடைய கழுத்தின் மேல் ஒரு பெரிய மரப்பலகை வைத்து நுகத்தடியை வைத்து கட்டி வைத்து விட்டு அவர் போயிட்டார். அவர் போயிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து திரும்பி வந்து பார்க்குறாரு, 2 குதிரைகளும் கீழே விழுந்து செத்து போய் கிடக்குது. என்னடா இது, இதற்கு வேண்டி நல்ல பசுமையான புல்லும் இருக்கு, தண்ணிக்கு நல்ல தெளிவான சுத்தமான தண்ணியும் இங்க இருக்கு, இது இருந்தும் எப்படி இந்த 2 குதிரைகளும் செத்து போச்சுன்னு அவருக்கு யோசித்து பார்க்கிறார். அப்புறமா தான் ஒரு விஷயம் அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பசுமையான புல்வெளி இருக்கக்கூடிய இடத்துல அந்த பகுதியில் கட்டப்பட்ட குதிரை என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு புல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிட்றதுக்காக அந்த குதிரையும் நுகத்தடியில் கட்டப்பட்டிருக்கல இழுக்குது. அப்படி இழுக்கும்போது அந்த பக்கத்தில் தண்ணிக்கு நேராக, நல்ல சுத்தமான தண்ணிக்கு நேராக கட்டப்பட்ட அந்த குதிரை என்ன பண்ணியிருக்குன்னா, நீ இழுத்த இழுப்புக்கு நான் வரணுமா, நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் என்னால் வர முடியாது, எனக்கு பயங்கரமாக தாகம் எடுக்குது, எனக்கு இப்போ தண்ணி தான் வேணும், எனக்கு இப்போ புல் வேணான்னு சொல்லிட்டு தண்ணி பக்கமாக அந்த குதிரை என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த குதிரை இழுத்துருக்கு. உடனே பசுமையான புல்வெளியில் அந்த புல் பக்கமாக கட்டப்பட்ட அந்த குதிரை என்ன பண்ணியிருக்குன்னா, நான் இழுத்த இழுப்புக்கு நீ வர மாட்டேன்னா, நீ இழுத்த இழுப்புக்கு நான் வரணுமா, நீ இழுத்த இழுப்புக்கு என்னால் வர முடியாது, நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த குதிரை அது இழுப்புக்கு போக மாட்டேங்குது, அந்த குதிரை இது இழுப்புக்கு போக மாட்டேங்குது. இப்படி 2 குதிரையும் மாறி 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 உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், ஒத்தாசை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு 2 தன்னை இழுத்து இழுத்து அப்புறம் அடிச்சுக்கிட்டு அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டு கடிச்சுக்கிட்டு இதையே பண்ணி பண்ணி 2 பேரும் சாப்பிடாம தண்ணி பருகாம காயத்துல அடியில வேதனையில விழுந்து செத்து போச்சுங்க. அந்த 2 குதிரையுமே இன்னொருத்தருடைய தேவையை அறிஞ்சு புரிஞ்சு உதவி செய்யணும் என்ற ஒரு மனப்பக்குவமே இல்லாம, கொஞ்சம் கூட உதவி செய்யணும் என்ற அந்த பேசிக்கான ஒரு மனநிலையே இல்லாம, நீ இழுத்த இழுப்புக்கு நான் வரணுமா, நான் வர மாட்டேன், ஓ நான் இழுத்த இழுப்புக்கு நீ வர மாட்டியான்னு சொல்லி வாக்குவாதமும் சண்டையும் கர்வமும், உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன், உன் இழுப்புக்கு நான் வர மாட்டேன்றதான ஒரு ஈகோ அவங்களுக்குள்ள இருந்ததுனால முடிவு பார்த்தீர்களா, மிகுந்த ஒரு அபாயங்கரமான ஒரு முடிவு தான் ஏற்பட்டிருக்குங்க. 2 குதிரைகளும் மாண்டு போனதற்கு காரணம் தாகமோ பசியோ கிடையவே கிடையாதுங்க. சாப்பாடு இல்லை அதனால செத்து போச்சு, தண்ணியில் அதனால செத்து போச்சா, இல்லவே இல்லை. 2த்துக்குள்ள இருந்ததான கர்வம், ஈகோ தாங்க அதுக்கு முதல் காரணமாய் அமைந்து விட்டது. இன்னைக்கு கூட பாருங்க, உறவுகள் சார்ந்த விஷயத்துல கணவன் மனைவி உறவு, அப்பா அம்மா பிள்ளைகள் உறவு, நண்பர்கள் உறவு, கூட பிறந்தவங்க உறவுல பாருங்க, விட்டு கொடுத்தல் என்பதே கொஞ்சம் கூட இருக்காதுங்க. 2 பேரும் விடாப்பிடியா சண்டை போட்டுக்கிறது. சரி, ஒரு வார்த்தை அவங்க பேசிட்டாங்களே, நம்ம கொஞ்சம் இறங்கி போவோம், நம்ம கொஞ்சம் விட்டு கொடுப்போம், அந்த ஒரு மனப்பக்குவமே வர மாட்டேங்குது பாருங்களேன். நான் தான் பெரிய ஆளு, நான் வச்சது தான் சட்டம், நான் சொல்றது தான் நீ செய்யணும், நீ தான் பெரிய ஆளா, உன் பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது, நான் சொல்ற பேச்சு தான் நீ கேட்கணும்னு சொல்லி 2 பேரும் 2 கூட்டமோ 2 குடும்பமோ அல்ல குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய 2 நபரும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லிட்டு வாக்குவாதமும் சண்டைகளும் மிகுந்து இருக்கிறதுனால பாதிக்கப்பட போவது என்ன,
நம்முடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டுருங்க. இறங்கி போகாத, விட்டு கொடுக்காத எந்த ஒரு குடும்பமும், எந்த ஒரு நட்பும், எந்த ஒரு உறவும் நிலைக்கவே நிலைக்காத அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆபிரகாமும் லோத்தும், ஆபிரகாமின் குடும்பமும் லோத்தின் குடும்பமும் ஒன்னா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தாங்க. பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு செழிப்பா இருந்தார்கள், செல்வ சீமான்களா இருந்தார்கள், அவ்வளவு பெரிய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தோடு இருந்தார்கள். ஆனா என்னாச்சு? ஆபிரகாமின் வேலைக்காரர்களுக்கும் லோத்தின் வேலைக்காரர்களுக்கும் பெரிய வாக்குவாதம், சண்டை. நீ பெரியவனா நான் பெரியவன் என்ற போராட்டம் வந்துச்சு. ஆபிரகாம் என்ன தெரியுமா பண்ணாரு? விட்டு கொடுத்தார். லோத்து, நீ கிழக்கே போனா நான் மேற்கே போறேன், நான் மேற்கே போனா நீ மேற்கே போனா நான் தெற்கே போறேன். விட்டு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, விட்டு கொடுத்ததுனால. யார் விட்டு கொடுத்தா? ஆபிரகாம் தான் விட்டு கொடுத்தார். விட்டு கொடுத்ததுனால ஆபிரகாம் கெட்டு போகவே இல்லை. என்ன நடந்துச்சு? விட்டு கொடுக்காத லோத்துக்கு ஒரு சோதோம் கொமோரா என்ற பட்டணம் தான் கிடைச்சது. ஆனா அந்த பட்டணமே அவருக்கு பெரிய ஒரு பாதகமாய் அமைஞ்சது. ஆனா விட்டு கொடுத்த ஆபிரகாமுக்கு வெறும் ஒரு பட்டணம் மட்டும் இல்லைங்க, தேசமே, உலகமே ஆபிரகாமுக்கு கிடைத்ததுங்க. விட்டு கொடுத்தவர்கள் ஒரு நாளும் கெட்டு போகவே மாட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறருடைய நலனையும் மனசுல வச்சு ஒரு காரியத்தை செய்யுங்க. நம்முடைய ஈகோ காக்கப்படணும், நம்முடைய கர்வம் காக்கப்படணும், நம்முடைய ஒரு பிரெஸ்டீஜ், அந்த கௌரவம், அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பிறருடைய நலனையும் மனதில் வைத்து ஒரு காரியத்தை செய்யுங்க, ஜெயம் உண்டாகும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. பணிவோடு இருங்க, கனிவோடு இருங்க, விட்டு கொடுத்துருங்க, பிறருடைய நலனில் அக்கறை உள்ளவர்களாய் இருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கணவன் சில விஷயங்கள், அறிவுரைகள் மனைவிக்கு சொன்னா மனைவி கொஞ்சம் கீழ்ப்படிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. சரி, என் கணவன் சொன்னாரு, நல்ல விஷயமா தான் சொல்லியிருக்காரு, ஏற்றுக்கொள்ளுங்க. மனைவி சில கருத்துக்களை சொன்னாங்கன்னா கணவன் கொஞ்சம் இறங்கி போங்க. சரி, மனைவி சொல்றாங்களே, ஏற்றுக்கொள்வோம், நல்ல விஷயம் தானே. சூப்பராயிருங்க உங்க உறவு. கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பிங்க, சில விஷயங்கள் சொல்றாங்களா, இணங்கி போங்க, குடும்பம் கட்டப்படும். பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், தாய் தகப்பன் சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்றாங்களா, நல்ல புத்திமதிகள் சொல்றாங்களா, நல்ல ஒழுக்கமான விஷயத்த சொல்றாங்களா, நான் அதெல்லாம் செய்ய முடியாது, நான் அதெல்லாம் போக முடியாது, நான் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்காதீர்கள். கீழ்ப்படியுங்கள், பணிந்து செல்லுங்கள், அன்போடு ஒருவருக்கொருவர் அடிபணிந்திருங்கள், தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை, பெட்டரா இருக்கும் உங்க வாழ்க்கை, வளருவீர்கள், வாழ்க்கையிலே நல்ல மாற்றையற்ற முன்னேற்றம் உண்டாகும். ஆகவே இந்த வார்த்தையின்படி அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிறர் நலனிலும் அக்கறை கொண்டு, நம்ம ஃபேமிலி தானே, நம்ம குடும்பம் தானே, விட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போக மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க, வாழ்க்கையில் வாழ்ந்திருப்பீர்கள். இன்றைய உங்களுடைய நல் நோக்கம் நிறைவேறும்படி விசேஷமாய் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். இன்றைய உங்களுடைய காரிய கடமைகள் ஆஸ்வதிக்கப்படும்படி உங்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் விசேஷமான உபவாச ஜெபம் உண்டு. ஆலயத்தின் அருகாமையில் உள்ளவர்கள் பங்கு கொள்ளுங்கள். தூர தொலைவில் இருக்கிறீர்களா, ஆன்லைன்ல பங்கு கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அது போலவே இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி பவானி, அன்பு சகோதரி ஜெனிஃபர் மற்றும் அன்பான பிள்ளை அட்லின் நெஸ்டில் ராய் மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் டி அருண், சிஸ்டர் தமிழ் செல்வி, நம்முடைய அன்பு சகோதரர் ஒய் வர்கீஸ், சிஸ்டர் டெல்பின் தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்றார்கள். அதுபோலவே நம்முடைய அன்பு சகோதரர் விஷ்ணு ஜாக்சன், சிஸ்டர் சீதா பியூலா தம்பதியார். இவங்களுக்காக நம்ம விசேஷமாக ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
ஆசீர்வதிப்பீராக. வளமாய், நலமாய், மகிழ்ச்சியாய், ஜெயமாய், கம்பீரமாய் வாழ்ந்திருப்பதற்கு எதுவான அனைத்து அளவில்லாத ஆசீர்வாதங்களை நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் அற்புதமாக வருஷிக்க பண்ணுவீராக. இன்றைய உம்முடைய பிள்ளைகளுடைய காரிய கடமைகள், திட்ட தீர்மானங்கள், நல்நோக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமென தேவனே உம்முடைய வல்ல நல்ல சிநேக பிரிய பாச நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேசமும் சிநேகமும் பிரியமும் அன்புமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அது போலவே இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. இதுபோல இன்னும் அநேக சந்தோஷமான பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உம்முடைய வருகை வருமட்டும் உம்முடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச சிநேக பிரிய பாசமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க இன்னைக்கு நீங்க.